நீங்க லோன் வாங்குறதுக்காக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ரீசன்ட் டைம்ஸ்ல இந்த மாதிரியான விளம்பரங்களை கண்டிப்பா நீங்க பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்பவும் கம்மியா ஹை அப்ரூவல் ரேட்டோட லோன் ப்ரொவைட் பண்றதா சொல்லியிருந்தாங்க. இந்த விளம்பரத்தெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்பவும் அட்ராக்டிவா இருந்ததுனால இது எந்த ஆப்னு சொல்லி பார்க்கலான்னு பார்த்தா மணி கீப்பருங்கிற ஆப்பை தான் இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணிட்டு வராங்க. இந்த ஆப்ல எந்த மாதிரியான லோன்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க, எப்படி இவங்களால மட்டும் இவ்வளவு கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட லோனை ப்ரொவைட் பண்ண முடியுது, இவங்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய லோனை நம்பி வாங்கலாமா, இது ஒரு சேஃபான ஆப் தானான்னு சொல்லிட்டு இந்த ஆப்பை பத்தி உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கேள்விக்கான பதிலையும் நான் இந்த ஆப்பை பத்தி தேடி தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை வச்சு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஒரு மாசத்துக்கு முன்னால நெக்ஸ்ட் எந்த ஆப்பை ரிவ்யூ பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளே ஸ்டோர்ல சும்மா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் இந்த ஆப்பை ஃபர்ஸ்ட் டைமா நான் பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது இது எந்த மாதிரியான ஒரு ஆப் அப்படிங்கறதே என்னால புரிஞ்சுக்க முடியல. சரி, இதை அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி அப்ப நான் விட்டுட்டேன். அப்ப விட்டதை நினைச்சு நான் இப்ப ரொம்பவே வருத்தப்படுறேன். அதுக்கு காரணம் திரும்பவும் இந்த ஆப் என்னோட கண்ணில் படும்போது நான் இதோட ரிவ்யூஸை செக் பண்ணி பார்த்தேன். அப்படி ரிவ்யூஸ்ல நான் பார்த்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சு. அதனாலதான் இதை டிலே பண்ணாம சீக்கிரமா இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணிருக்கேன். வெறும்னே ரிவ்யூஸ்ல படிச்சதை வச்சு மட்டுமே எதையுமே சொல்லிட முடியாது. நம்மளும் இந்த ஆப்பை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நான் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓபன் பண்ணதுமே இந்த மாதிரியான ஒரு பாப்பப்போட ஆப் ஓபன் ஆச்சு. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிளே ஸ்டோர்ல இந்த ஆப்புக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தீங்கன்னா 200 ரூபாய் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இதை பார்த்ததுமே நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கும், எனக்கும் வந்துச்சு. இருந்தாலுமே சரி என்னதான் சொல்றாங்கன்னு பார்க்கலான்னு பார்த்தா இவங்களே ஒரு டெக்ஸ்டை கொடுத்து அதை இந்த ஆப்போட ரிவ்யூவா பிளே ஸ்டோர்ல போஸ்ட் பண்ணி அதுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங்கும் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. இது எல்லாத்தையுமே பண்ணதுக்கு அப்புறமா அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இங்க அப்லோட் பண்றதோட மட்டும் இல்லாம உங்களோட பேங்க் டீடைல்ஸையும் என்டர் பண்ணீங்க அப்படின்னா 200 ரூபாய் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இப்படி 200 ரூபாய் கொடுக்கறதா சொல்லி ரிவ்யூ போட வச்சுமே ஏகப்பட்ட நெகட்டிவ் ரிவ்யூவை தான் பார்க்க முடியுது. ஒரு லோன் ஆப் எதுக்காக இப்படிலாம் பண்ணணும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு நம்மளும் அந்த ஆப்ல லோன் எடுக்க ட்ரை பண்ணலான்னு கெட் மை லோன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் பேசிக் டீடைல்ஸ்னு பர்சனல் இன்ஃபர்மேஷனை கேட்டாங்க. அதை என்டர் பண்ணதும் நெக்ஸ்ட் என்ன பர்பஸ்க்காக லோன் எடுக்கிறீங்க, ஆல்டர்னேட்டிவ் நம்பர் இருந்தா என்டர் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கேட்டாங்க. அது எல்லாத்தையும் என்டர் பண்ணிட்டு சப்மிட் பண்ணதும் இன்கம் டீடைல்ஸ் பத்தி கேட்டாங்க. அதையுமே என்டர் பண்ணி சப்மிட் பண்ணதும் பேன் கார்டு டீடைல்ஸ் கேட்டாங்க. ஃபைனலா எந்த பேங்க் அக்கௌண்ட்ல லோன் அமௌண்ட்டை ரிசீவ் பண்ண விரும்புறீங்களோ அந்த பேங்க் டீடைல்ஸையும் என்டர் பண்ண சொன்னாங்க. அதையுமே நான் என்டர் பண்ணிட்டேன். அப்புறம் லோனோட எலிஜிபிலிட்டியை செக் பண்றதா சொல்லி கொஞ்ச நேரம் லோட் ஆச்சு. அதுக்கப்புறமா அப்ரூவலும் கிடைச்சது. அதுவும் இந்த ஆப்போட மேக்சிமம் அப்ரூவல் அமௌண்ட்டான 5 லட்சம் ரூபாய் வரைக்குமே லோன் எடுத்துக்கிறதுக்கான லிமிட்டை கொடுத்துருக்காங்க. நமக்கு எவ்வளவு அமௌண்ட் லோனா வேணுமோ அதை என்டர் பண்ணி லோன் எடுக்கிறதுக்கான ஆப்ஷனை கொடுக்கறதுக்கு பதிலா அவங்களே ப்ரீ டிஃபைன்டா 60,000 ரூபாய் 1,50,000 ரூபான்னு ஒரு சில அமௌண்ட் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அதுல நமக்கு வேணுங்கிற அமௌண்ட்டை சூஸ் பண்ணி நம்மளால லோன் எடுத்துக்க முடியும். நான் 5 லட்சம் ரூபாயை சூஸ் பண்ணி பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ப்ராசஸிங் ஃபீயா 5 லட்சம் ரூபாய் லோனுக்கு 5,000 ரூபாய் தான் சார்ஜ் பண்றாங்க. எல்லாமே ஓகே தான் சொல்லிட்டு நானும் வித்ரா நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணத்தை போட்டு விட்டுருவாங்கன்னு பார்த்தா ப்ராசஸிங் ஃபீயை பே பண்ண சொல்றாங்க. இதுல என்ன ப்ரோ இருக்கு, ஒரு சில ஆப்ஸ்லாம் முன்னாலே இந்த மாதிரி ப்ராசஸிங் ஃபீயை கேட்கலாம். 5 லட்சம் ரூபாய் லோன் கிடைக்க போது 5,000 ரூபாயை முன்னால பே பண்ண மாட்டீங்களான்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் என்னோட டீட்டெயில் என்டர் பண்ண எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபேக் தான். பேன் கார்டு டீட்டெயிலுமே ஃபேக் தான். அதை வெரிஃபை பண்ணாலே தெரிஞ்சிருக்கும். இப்படி ஃபேக்கா டீட்டெயில்ஸை என்டர் பண்ண என்னையவே வெரிஃபை பண்ணாம எனக்கே 5 லட்சம் ரூபாய் லோன் கொடுக்கறதா சொல்லக்கூடிய இந்த ஆப் ஒரு டுபாகூர் ஆப். நீங்க இவங்க சொல்ற மாதிரி 5,000 ரூபாயை ப்ராசஸிங் ஃபீயா பே பண்ணா கூட லோன் அமௌண்ட்டா 1 ரூபாய் கூட உங்களோட அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகாது. அதுக்கு பதிலா வேற ரீசனை சொல்லி திரும்பவும் உங்ககிட்ட இருந்து அமௌண்ட்டை தான் கேட்பாங்க. நீங்க அந்த அமௌண்ட்டையுமே பே பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்ககிட்ட இருந்து எவ்வளவு அமௌண்ட்டை அடிக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே அடிச்சுட்டு எப்போ நீங்க உஷாராகி லோனா வேண்டாம் ஒன்னா வேண்டாம் லோனை கேன்சல் பண்ணா ரீஃபண்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்கீங்கல்ல, ரீஃபண்ட் கொடுங்கன்னு சொல்லி கஸ்டமர் சப்போர்ட்டை கான்டாக்ட் பண்றதுக்காக ட்ரை பண்ணா கஸ்டமர் சப்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனே இந்த ஆப்ல இருக்காது. இந்த வீடியோவை பாக்குற கொஞ்சம் பேருக்காச்சும் இப்படி இல்லாம ப்ரோ ஏமாறுவாங்க, 5 ஸ்டார் ரேட்டிங் போட சொல்றான், யூஏ மகா மட்டமா இருக்குது, இதெல்லாம் பார்க்கும் போதே தெரியலையா, இதெல்லாம் யாரு போய் ஏமாற போறாங்கன்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க.
கிட்டத்தட்ட 170 ஆட ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து இந்த ஆப்பை இதுவரைக்கும் 10 லட்சத்துக்கு அதிகமான பேர் டவுன்லோட் பண்ணிருக்காங்க. அப்படி டவுன்லோட் பண்ணிருக்கக்கூடிய 10 லட்சம் மக்கள்ல 1% பேர் இந்த ஆப்புக்கு பே பண்ணிருந்தா கூட இதுவரைக்கும் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி 10,000க்கு அதிகமான பேர் ஏமாந்துருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம இதுலயுமே பாதி வச்சுக்கலாம். 5,000 பேர் இந்த ஆப்புக்கு பே பண்ணி ஏமாந்துருக்காங்கன்னு வச்சுப்போம். நான் ரிவ்யூஸ்ல படிச்ச வரைக்குமே மினிமம் 600 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணி 30,000 ரூபாய் வரைக்குமே இந்த ஆப்புக்கு பே பண்ணி ஏமாந்துருக்காங்க. இதை ஒரு ஆவரேஜா ரொம்பவே கம்மியான அமௌண்ட் தான் எடுத்துக்கிறேன். 1000 ரூபாய ஒவ்வொருத்தரை ஏமாந்துருக்கிறதா வச்சுப்போம். அப்படி பார்த்தாலே 50 லட்சத்துக்கு அதிகமான பணத்தை இந்த ஆப்ல இழந்திருக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இதை விட அதிகமான பணத்தை தான் இவங்க அடிச்சிருப்பாங்க. இந்த ஆப்பை கிரியேட் பண்றதுக்கு கூட இவ்வளவு செலவு பண்ணிருக்க மாட்டாங்க. வெறுமனே ஆட்ஸுக்கு மட்டும் தான் செலவு. ஒரு லோன் ஆப்புக்கான எந்த ஒரு லைசன்ஸுமே இல்லாம மெட்டால இவங்களால ஆட ரன் பண்ண முடியுது. பிளே ஸ்டோர்லயுமே இவங்க பண்ணக்கூடிய ஃப்ராடு வேலைக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி காமிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் இவங்க வெரிஃபை பண்ணாலே மெட்டால இவங்களால ஆட ரன் பண்ண முடியாது. பிளே ஸ்டோர்ல இந்த ஆப்பே இருக்காது. நம்மளால ஒரே ஒரு விஷயம் தான் பண்ண முடியும். இந்த மாதிரியான மோசடிகள்ல நீங்க மாட்டி இருக்கிறது தெரிஞ்சதுமே சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் நம்பரான 1930 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு நடந்த எல்லா விஷயங்களையும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதோட மட்டும் இல்லாம உங்ககிட்ட இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ் அப்புறம் மற்ற ப்ரூஃப் எல்லாத்தையுமே சைபர் கிரைம் போர்ட்டல்ல அப்லோட் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட்டையே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இது உங்களோட பணத்தை மீட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துறதோட மட்டும் இல்லாம மேற்கொண்டு வேற யாராச்சும் இதே மாதிரியான மோசடிகள்ல மாற்றுறதுல இருந்தும் காப்பாத்தும். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப் மேலேயோ இல்ல வெப்சைட் மேலேயோ டவுட் இருந்துச்சுன்னா சைபர் கிரைம் போர்ட்டல்ல அதை பத்தி சர்ச் பண்ணீங்கன்னா அந்த வெப்சைட்டையோ ஆப்பையோ பத்தி யாராச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறதா உங்களால பாத்துக்க முடியும். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான மோசடிகள்ல நம்ம போய் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை தேடுறதை விட இந்த மாதிரியான மோசடிகள் எல்லாம் மாட்டாம இருக்கிறதுக்கான அவேர்னஸோட இருக்கிறதே பெஸ்ட். ஆன்லைன்ல லோன் எடுக்க போறீங்கன்னா நீங்க லோன் எடுக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு டைரக்டா லோனை ப்ரொவைட் பண்றதா இருந்துச்சுன்னா அவங்க கிட்டயே ஆர்பிஐயோட லைசன்ஸ் இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஆர்பிஐயோட லைசன்ஸ் இருக்கக்கூடிய பேங்க் ஆர் என்பிஎஃப்சி அவங்களோட லெண்டிங் பார்ட்னராவாச்சும் இருக்கணும். அதனால நீங்க லோன் எடுக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் கிட்ட இந்த மாதிரியான லைசன்ஸ் எல்லாமே இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. செகண்ட் நீங்க செக் பண்ண வேண்டிய விஷயம் ரிவ்யூஸ். ஆப்பா இருந்துச்சுன்னா பிளே ஸ்டோர்ல அதோட நெகட்டிவ் ரிவ்யூஸை ரீட் பண்ணி பாருங்க. அப்படி ரீட் பண்ணி பார்க்கும்போது நிறைய பேர் அதை பத்தி கழுவிதான் ஊத்திருப்பாங்க. ஆனா எதுக்காக அவங்க அந்த மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி பாருங்க. அமௌண்டே கிரெடிட் ஆகாம இருந்திருக்கா, இல்ல டபுள் ட்ரிபிள் டெபிட் பண்றாங்களா, இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி பாருங்க. அட போங்க ப்ரோ, இதெல்லாம் செக் பண்றதுக்குள்ள விடிஞ்சிரும். ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல தான் இந்த மாதிரியான ஆப்பை யூஸ் பண்ணி லோன் எடுக்கிறோம். அப்ப எப்படி இவ்வளவு விஷயங்களை செக் பண்றதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களோட பினான்சியல் சுச்சுவேஷன் உங்களுக்கு தான் தெரியும். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கடி பணம் தேவைப்படுது அப்படின்னா உங்களோட கிரெடிட் ஸ்கோரை எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படிங்கறத இப்பவே பார்த்து அதை இம்ப்ரூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட கிரெடிட் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணி பேங்க்ல போய் லோன் எடுங்க. அப்படி இல்லைன்னா ட்ரஸ்டடான என்பிஎஃப்சி மூலமா லோன் எடுங்க. ரொட்டேஷனுக்கு தான் காசு தேவைப்படுது அப்படின்னா கிரெடிட் கார்டை எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்றது அப்படிங்கறத கத்துக்கோங்க. அதெல்லாம் விட்டுட்டு லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஹை அப்ரூவல் ரேட்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விளம்பரத்தை பார்த்து ப்ராப்பர் லைசன்ஸ் கூட இல்லாத ஆப்ல போய் லோன் எடுத்தீங்கன்னா லோன் அமௌண்ட் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வராது. அப்படியே வந்தாலும் அதிகமான சார்ஜஸ் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்ன வேணா பிரச்சனை வரலாங்க. அதனால இந்த மாதிரியான ஆப் மூலமா லோன் எடுக்கிறத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிருங்க. லோனே எடுக்காதீங்க. ஃபர்ஸ்டா